ராதே கிருஷ்ணா. தட்சிண பாரத பஜன சம்பிரதாயத்தில் நமக்கு சதலபதி மாமாவோட ஊர். மாமா உங்களுக்கு தெரியாதவர் இல்லை, பிரம்மஸ்ரீ பாலு பாகவதர். வெறும் பாலு பாகவதர்னு சொன்னால் புரியாது, பிர்கா பாலு பாகவதர் அப்படி. அவர்கிட்ட சில பேருக்கு பிடிக்கும், ஆனால் இவரை எல்லாருக்குமே பிடிக்கும். எப்போதும் சிரித்த முகத்தோட அவருக்கு லிரிக்ஸு கையில் இருந்தால் சிரமம். ஆமாம், நாங்கள் அதெல்லாம் அவரோட ஃபேன்ஸ். நாங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்குனே போவோம். லிரிக்ஸ் இல்லாமல் அவரை விட்டுட்டா, ஆனால் அதுக்கு முக்கியமாக 1 கிலோ ஐஸ்கிரீம் அவருக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமாம், ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடக்கூடியவர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கெல்லாம் 2ஆவது நாளைக்கு தொண்டையை கட்டிவிடும். பகவான் அப்படி ஒரு கிருபை பண்ணி எல்லாருக்கும், குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பஜனை பக்தின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாகவதர். பாலுநாட்ட அவர் ஃபாரினில் இருந்தார். ஃபோன் பண்ணேன், நீங்கள் வந்தே தீரணும் அப்படின்னேன். 5ஆம் தேதி கார்த்தால ஃபாரின்லேருந்து வந்தார். சாயங்காலம் ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்தாச்சு நம்ம பாகவதர் கூட. அவரோட சிறப்புகள், அவர் எத்தனை அவார்டு வாங்கியிருக்காருங்கிறது ஒரு பிடிஎஃப் இருக்குது. அவ்வளவு. அதுலேயும் முக்கியமாக உடையாளூர் அண்ணா கூடவே ஒரு 35 வருஷமாக பாடின. இந்த குழந்தை பாடினாலும் கூடவே உற்சாகமாக பாடுவார். யார் என்ன போடுறாளோ அதை அப்படியே போடக்கூடியவர். இது பகவானோட கிஃப்ட் இல்லாமல் இது நடக்காது. இந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறனால இங்கே வர சொல்லியிருந்தோம். அவருக்கு எத்தனையோ அவார்டெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த அவார்டெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு ஆசைக்கு கொடுக்கறது தான் இந்த அவார்டு. ஆனால் அவரோட சாத்வீக குணம் இருக்க, இது வராது. இதுக்கு எவ்வளவு அவார்டு கொடுத்தாலும் வராது. அந்த சாத்வீகமான குணம், அப்படி ஒரு ஹாப்பி, யதார்த்தம், லைஃப்பில் யதார்த்தமாக எப்படி இருக்கணுமோ அப்படி கேஷுவலாக இருக்கக்கூடியவர், எதையும் எதிர்பார்க்காதவர். அவரை பற்றி உள்ள டீட்டெயிலை நம்ம சொல்கிறத விட அதே இதில் சீனியராக இருக்கக்கூடிய கடலூர் பிரம்மஸ்ரீ கோபி பாகவதர் அண்ணா சொன்னாத்தானே அது சரியாக வரும். இப்போ அண்ணா 2 வார்த்தை. ராம் ராம். சத்ரபதி பிரம்மஸ்ரீ பாலு மாமா என்னோட அவர் 55 வருஷமாக பழகிறவர். நானும் அவரும் கடலூரில் ஒன்றா இருந்த காலத்தில் பஜனை ஆரம்பித்தோம். இவரோட, இந்த பாகவதரோட ஒரு 4 வயசு பெரியவர் நாங்கள். அப்போ இவர் இப்படி போட்டுருக்காங்க. நாங்கள்லாம் அரட்ராயர் போட்டுட்டு நானும் பாலு மாமாவும் பஜனைக்கு போனோம் நெய்வேலியில். அப்போ பஜனைக்கு வந்தவாள்லாம் பெரிய மகான்கள். பிரம்மஸ்ரீ கும்போணம் பாலு மாமா, திருடுமருதூர் வெங்கட்ராம பாகவதர் அப்படின்னு ஒரு பாகவத சாம்ராட்டுன்னு பரமாச்சாரியா பட்டம் கொடுத்த பாகவதெல்லாம் அப்போ இருந்தான். அப்போ பாலு மாமாவும் நெய்வேலியில் தான் அரக்கடாயர் தான் போட்டுன்னு இருப்போம். நாங்கள் 2 பேரும் ஒரு அரை நாமாவளி ஒரு நாமாவளி ஏதோ பாடுவோம். அவள் கூட உட்காண்டிருப்போம். அவள் கூட உட்காண்டதுனால அவளை பிடிச்சது முதல்ல ஒரு பஜனைன்னா மனுஷால பாடுறவாளை பிடிக்கணும். பாடுறவாளை பிடிச்ச அப்புறமா பாடுறவா பஜனை பிடிக்கணும். பாடுறவா பிடிச்சி பாடுறவா பஜனை பிடிச்சப்பறம் அவள் யாரை பற்றி பாடுறாளோ அவளை பிடிக்கணும். அந்த மாதிரி அவள்கிட்டலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு கிட்ட குருகுல வாசம் இல்லை, ஆனால் குருகுல வாசம். உட்காந்து அவள் பாடுறத வாங்கி தான் பாடுறோம். அப்படி ஒரு அபியாசம். எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணால் திருத்துவா. இப்போ நாங்கள் சின்ன தப்பு பண்ணி திருத்தினோன்னா அடுத்த வாரம் பஜனைக்கு வர மாட்டேங்கிறா. நீ தப்பெல்லாம் சொன்னால் வரல அப்படிங்கிற. ஆனால் அன்றைக்கி குட்டி அடித்து திருத்துவா. நானும் அப்படி அடி வாங்கினவர் தான்.
அந்த லிஸ்ட்டில் அன்னையிலேருந்து ஒரு பிறந்த அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த பூமியில் எவ்வளோ பாகவதம் அவதரிச்சிருக்காளோ அவதரிக்க போகிறாளோ அத்தனை பாகவதம் கூட பாடின ஒரே பாகவதம் பிரம்மஸ்ரீ பாலு பாகவதம். அது இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் அதெல்லாம் கிடையாது. புதுக்கோட்டை சம்பிரதாயமாக கூட போய் பாடுவார், கோவிந்தபுர சம்பிரதாயமாக கூட பாடுவார். இன்றைக்கி அண்ணா கீர்த்தனம் பூரா பாடினார், அண்ணா சம்பிரதாயமாக பாடுவார், குருஜி பஜனையாக பாடுவார், சாய்பாபா பஜனையாக பாடுவார். அவருக்கு ரத்தம் நாளம் சதை எல்லாமே நாம ஊறி போன உடம்பு. அது யார் கூட்டாலும் இவன் நாளைக்கு ஒரு பெரிய பாகராய் பாலுமாமா கொஞ்சம் வாங்க ஆளே இல்லைன்னா, நீ ராஜகோபால் பையன் தானே நான் வாங்க. ராஜகோபால் தாத்தாக்கும் பாடியிருப்பார், ராஜகோபால் அப்பாவுக்கும் பாடியிருப்பார், ராஜகோபாலுக்கும் பாடுவார், ராஜகோபால் பையனுக்கும் பாடுவார்னா என்ன ஒரு நிரபேட்சம்னு சொல்லிடலாம். அந்த நிரபேட்சத்துக்கு இவர் தான் உதாரணம், அபேட்சை கிடையாது. பாடிட்டு அவன் என்ன கொடுத்தான் என்ன கொடுப்பான் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இங்கே தான் தெரியாதுன்னா குடும்பத்தில் 2 குழந்தைகள் பகவானாக கொடுத்துருக்கான், 2 குழந்தைகள் அதுவாக படித்தது, அதுவாக வேலை பார்க்குறது, அதுவாக பண்ணுறது. இவர் எப்போ ஆற்றுக்கு போகிறான்னு தெரியாது. ராத்திரி 2 மணி வரைக்கும் எங்கெல்லாம் யாரெல்லாம் பஜனை பண்ணாடோ அத்தனை லிங்கையும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பார். இவர் பாடுறது போகாதுன்னு சொல்லி எந்த ஊரில் பஜனை அந்த ஊரில் பஜனைன்ட்டு ஆற்றுல உட்காந்து ஒரு 1000 பெரியவா இன்றைக்கி பஜனை கேட்குறான்னா அதுக்கு காரணமே பாலு மாமா தான். ஒரு தாட்டி திருவசூரில் ஒரு பஜனை, ராமகிருஷ்ணன்னா அன்றைக்கி பாவதர் வர முடியல, பாலுமாமா தான் வந்திருந்தா. பாலுமாமா நீங்கள் இன்றைக்கி தியானம் பாடுங்கோ அப்படின்னார். பட் ஒரு பெரிய பிடித்த குணம், ஃப்ரண்ட்டில் உட்காரவே ஆசைப்பட மாட்டேன். எனக்கு மைக் கொடுங்குங்கிற இல்லையா அந்த ஆசையே கிடையாது. பின்னாடி உட்காந்து என்ன வேணால் பாடுறேன். நான் லீடிங் பாவதராக இருக்கணும்னு இன்னை வரைக்கும் ஆசைப்படாத ஒரு பாவதர் பாலுமாமா. நான் கூட இன்றைக்கி யோசித்தேன், இருந்தாலும் என்ன பண்ண போகிறான், ராமகிருஷ்ணன் அவரை கேட்டுவிட்டா நீ தியானம் பாடுங்கிற, என்ன பண்ண போகிறான், பாட மாட்டார் இருந்தால் அப்படின்னு. ஒரு தியானம் பாடியிருக்காரு பார்க்கணும். அன்றைக்கி ஐயாவாள் மடத்தில் ராமகிருஷ்ணா தெரியவருக்கு இவரை பற்றி, ஆனால் தனியாக விட்டால் என்ன ஆட்டம் ஆடுவார்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஏன்னா சுதந்திரமாக ஒரு நீர்வீழ்ச்சியை பொட்டுன்னா அது கொட்டிட்டு போயிடும். எங்கூட பாடும்போது கொஞ்சம் அடக்குன்னா அடக்கின்னு இருப்பேன், ஆனால் அது அடக்க வேண்டிய அவசியம், என்னுடைய பஜனை நான் பாடுறது அப்படின்னு. அன்றைக்கி ஒரு பாட்டு பாடியிருக்கார் தியானம். அத்தனை இது வரைக்கும் அந்த மாதிரி தியான பாட்டு நாங்கள் கேட்டதும் கிடையாது. அது என்ன சங்கதி என்ன பிருகா, இவர் பிருகாவை தேடிந்து போல சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இவரை தேடி நாக்கில் வந்து உட்காந்து பாதுவோம் உட்காந்துக்கிறேங்க. ராகத்தை தேடிந்து போனால் சத்தியமாக பஜனை வராது. கல்யாணி தெரியுமா காம்புகை தெரியுமான்னு கல்யாணி பாலுமாமாவை தேடின்னு வந்தால் தான் பாட்டு வரும். இதை வந்து பாலுமாமா கல்யாணி தேடின்னு போக மாட்டா, பைரவை தேடின்னு போக மாட்டா. உத்தமமான பாகவதர், சாது, எதுவுமே தெரியாது, வெகுளி, எதுக்குமே ஆசைப்படாதவர். இதெல்லாம் கதையில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மகான் அப்படி இருந்தார், அந்த மகான் அப்படி இருந்தார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிரத்யட்சமாக ஒரு மகானை பார்க்கணுன்னா பாலுமாமா. எந்த நான் ஃப்ரெண்டுன்னு பேசுகிறேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒன்றா பழகிறோம், அதெல்லாம் வேறு. எதுக்குமே ஆசைப்படாது, குடும்பத்தை பற்றி கூட யோசிக்காதவர். நல்லா சொல்லுவார், வீட்டில் ஒரு பொண்ணு பிஇ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கு பர்மிஷனோட சொல்கிறேன், அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதெல்லாம் காசு இல்லை வேணான்னு விட்டார். அவர் அன்றைக்கி ஒரு பஜனைக்கு போயிட்டார், மறுநாள் அட்மிஷன். என்னம்மாம்மா அது குழந்தைலாம் நம்ம எல்லாம் நம்மளெல்லாம் பகவான் பார்த்துப்பான் போ அப்படின்னுட்டு. ஏன்னா அது என்ன ஆனாலும் பரவாயில்ல மாமா, நான் பண்ணலாமாம்மான்னு அவரை கெஞ்சிறேன். உங்களுக்கு வந்தால் நீ பண்ண, எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்லக்கூட பெருமைக்கு சொல்ல, அவர் குணத்துக்கு சொல்ல வரேன். அந்த குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இந்த அப்பா அதெல்லாம் கவலை, என்னை படித்தா அப்படி மெரிட்டில் என்ன வருதோ போ. அப்புறம் நாங்களாக ஃபோன் பண்ணி மாமா இந்த மாமா எனக்கு தெரியும், அவர் மூலமாக சொல்லி இந்த காலேஜில் வாங்கலை மாமா, எனக்கு தெரியாது, நீ ஏதாவது பண்ணிக்கணும் பஜனை பண்ணின கொண்டிருக்கேன். இந்த பஜனையில் சத்குரு சுவாமிகள் இருந்தார், அவரை விட்டு கொஞ்சம் சொல்ல சொன்னேன், இவர்கிட்ட சொல்லுங்க சுவாமிகளை அப்படின்னு. சுவாமிகளை எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சுவாமிகளை, எந்த அப்பன்னு சொல்ல மாட்டேன். பஜனையை விட்டுட்டு அந்த பொண்ணு பண்ணி அலைஞ்சிருப்போம் நாங்களாக இருந்தேன். நான் அப்படியே உட்காண்டேன், சரி இந்த ஆள்கிட்ட இனிமேல் பேசினா லாய்க்கப்படாதுன்னு நாங்கள் அவாத்துக்கு போய் மாமி குழந்தை படிக்கணும் மாமி, நீங்கள் பாலு மாமா விட்டுருவோம், நாங்கள்லாம் அந்த குழந்தைக்கு அப்பா தான், நம்ம படிக்கலான்னு சொல்லி படித்து அந்த பொண்ணு மெரிட்டில் ஃபஸ்ட்டு வாங்கி அந்த பொண்ணு கேம்பஸில் செலக்ட் ஆகி, எனக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான்னா எங்கள் பாலை கிடையாது, இவருடைய நாமா நீ ஒன்றுமே பண்ணாதடா நான் பார்த்துக்கிறேன்டா அவன் குடும்பத்தைன்னு
இன்னைக்கு வரைக்கும் பாபா ஆம்டி அதுக்கு மேலே சாது, பரம சாது. அப்படிலாம் ஒரு குடும்பம்லாம் நான் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு தம்பதி பகவான் கொடுத்துருக்கிறது பெருமைப்படணும். எங்கள் அத்தை மாமா பஜனை பண்ணட்டும். நேற்றுக்கு நீங்கள் அவர் ட்ரெயின் 7:20 இவர் ட்ரெயினில் காலை வைக்கும்போது 7:19, ஒரு செகண்டு லேட்டாக இருந்தால் ட்ரெயின் கிளம்பியிருக்கும். 7:19 உடம்பு பூரா தொப்பெல்லாம் நினச்சிட்டு வரார். பார்க் ஸ்டேஷனில் இறங்கி நடந்து வரார். கொட்டுற மழையில் வேறு ஒரு நானாக இருந்தால் ராஜகோபால் வர முடியல, ஒரே மழை பெய்யுது, ட்ரெயினை விட்டுருவேன், ஏதாவது பார்த்துக்கோன்னு திரும்பி போயிட்டே இருப்பேன். சரி, இந்த ஆள் பட்டத்துக்கு தான் வரான்னு பார்த்தா வீட்டில் ஒரு 1008 ஷெல்ஃபில் 1008 பட்டம் வச்சுருக்காரு. இந்த புது பட்டம் பதவியெல்லாம் ஆசை இல்லை. உடம்பே முடியல கோபி, கால்லாம் வலிக்கு. இப்போ சொன்னார், நாங்கள் வரலை, என்னால் கால் வலிக்கிறது, சாப்பிட வரல, மத்தியானம் காலை வலிக்கிறது. பகரைன் போயிட்டு இறங்கி அடுத்தது கிளம்பி உடனே ஆற்றுக்கு போய்ட்டு லக்கேஜ் வச்சு அடுத்த லக்கேஜ் எடுத்து கால் டாக்ஸி ஏதோ ஒன்று பிடிச்சி மழையில் வராருன்னா ராஜகோபால் பாகர் மேலே வச்சுருக்கிற மரியாதை, அபிமானம். அவரும் கிருஷ்ண குடும்பத்தில் ஒருத்தர். நான் ஒரு கீர்த்தனம் பாடுவா. பாகவதானகம் பிரணமாமி, பாகவதானகம் பிரணமாமி, லோகஹிதார்த்தம் அவதீர்ணான், லோகஹிதார்த்தம் அவதீர்ணான், சோக ரகிதான் சம்பூர்ணான், சோக ரஹிதாம் சம்பூர்ணான், உத்தம பாகவதானகம் பிரணமாமி, உத்தம பாகவதானகம் பிரணமாமி. பெரிய லிஸ்ட் எழுதுற. பிரகலாத, த்ருவ, பீஷ்ம, பராசர, பாண்டவ, அம்பரீஷ, பவன, சுதாப்தி, சுக, சனகாதி, சௌனக, சபரி, விபீஷண, பரத்வாஜ, மார்க்கண்டேய, கிருஷ்ண பிரேம ரசாப்தி நிமக்னான், அக்ரூரோத்தவ, விதுர பிரமுகான், சம்பகலதிகாம் பிரமுகாக, கோபி அன்யாங்க சாண்டில்யாதீன். அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு பாகவதர் நம்ம பால பாகவதர். அவரை பாராட்ட முடியாது, அவரை ஆசீர்வாதம் பண்ண முடியாது. உங்கள் எல்லாரும் சார்பாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அந்த யோகியதை எனக்கு இருக்குது. ராதே கிருஷ்ணா. பேசி பழக்கம் இல்லை, ஏதோ பாடுவான்னு சொல்லியிருக்கா. அன்னிலேருந்து பாடின்னு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே மூணே விஷயம் சுருக்கமாக சொல்லிடுறேன், வெரி எமோஷ்னல். எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல்ல என் நமஸ்காரம். ரெண்டாவது என் ஒய்ஃபுக்கு, ஷி சாக்ரிஃபைஸ்ட் ஹர் லைஃப். மூணாவது நான் பாடுறேன்னா எனக்கு முன்னாடி பாடின பாகவதரோட பாத தூளி, அவள் நமஸ்காரம். லிஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே கோபாலகிருஷ்ண பாகவதர் போய் நிறைய கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சஞ்சீவண்ணா பஜனை, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் மதுரை சுவாமிகள் பஜனை. பஜனை 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 தான். படிப்பு கூட செகண்டரி தான் எனக்கு. என்ன வேணா, சாப்பாடு பற்றி கவலை இல்லை. குடும்பத்தை அப்பா அம்மா தண்ணி தெளித்து விட்டா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, பகவன்னாமா. ஆனால் பகவன்னாமா காப்பாற்றுங்கிற நம்பிக்கை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். என் ஒய்ஃபு 8 லாங்குவேஜ் எழுத படிக்க பேசுறீ, நீ வேலைக்கு போக வேண்டான்ட்டா. ஷி காட் மெனி அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். பகவன்னாமா சொல்லியிருக்கான், குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, குழந்தைகள் பிறந்தா கஷ்டம்னு, குழந்தைகளை பார்த்துக்கணும். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹர். பஜனைக்குன்னு வரணுன்னா நான் வெறும் நாறு தான். இது என்னமோ பிளட் ஃபுல்லாக பஜனை, அது என்னமோ நான் பூர்வ ஜென்ம பண்ணுற புண்ணியமோ அப்பா அம்மா ஆசீர்வாதம் எல்லா பாலோட பிளெஸிங்ஸ் என்னவா பிறந்தேன்னு எனக்கு தெரியல. ஒரு நாறு மாதிரி நான் அத்தனை பேர் பண்ணாலும் நாறு எல்லா பூவும் அட்டாச் பண்ணிக்கலாம். சாதாரண பூ, தும்பப்பூலேருந்து வாசனை உள்ள பூலேருந்து மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, கதம்பப்பூ, என்ன பூ வேணால் சொல்லிக்கலாம். பூ நார் எல்லாத்துக்கும் நான் சாதாரண நாறு தான். சொன்னார், எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது, குழந்தைகள் பண்ணாலும் பாடுவேன். என்னமோ இருப்பு கொள்ளாடு, உடம்பு சரியில்லாட்டியும் கூடாது, மழை பெஞ்சாலும் நான் நினைஞ்சிட்டே போயிடுவேன். அது என்னமோ என் சுபாவம். ஆகாரம் பற்றி சொன்னார், அது எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த காலெலாம் அப்படியே நம்ம பஜனைக்கு போகிறப்பெல்லாம்
குழாய் திருப்பினா தண்ணி குடிப்போம், ஸ்கூலுக்கு போகிறோம், அப்படியே கணக்கு தண்ணி இழுப்போம், பம்ப் அப்படியே குடிச்சு பழகினால உடம்பு ஃபுல்லாகவே அதான் இருக்குது. அது என்ன இம்ப்யூரிட்டி சொல்கிறா, என்ன சொல்கிறதா, அதே மாதிரி படிக்கிறதா, அதெல்லாம் கடைக்கு போனால் அது விற்கிறது, ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது, சூடாக இருக்குது சாப்பிட்றோம். அப்படியே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் திட்டுவா என்ன, உடம்பை பார்த்துக்கோ, வயசாகிடுத்து 60 வயசு ஆகிடுத்து, பொண்கள்லாம் கல்யாணம் பண்ணணுன்னு. அது என்னமோ நல்லது, இதெல்லாம் ஆயிலு க்ரீம் ஸ்வீட்டு க்ரீம்லாம் சாப்பிடக்கூடாதும்பா. எனக்கெல்லாம் ஒன்றும் மனசுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்றேன், அவ்வளோதான். டெஸ்ட்டு பண்ணிக்கோம்பா. எனக்கு டெஸ்ட்டும் ஒரு வாட்டி ஏதோ டெஸ்ட்டு பண்ணேன். அப்போ என்ன சாப்பிட்டேன், நான் ஏதோ ஸ்வீட் ஏதோ சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணேன் போல இருக்குது. ரீடிங் கூட இருந்தது, எல்லாம் பயமூத்தினா. டாக்டர்லாம் மருந்து மாத்திரை கொடுத்தா. அப்புறம் போட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுத்துக்கோன்னா எனக்கு வேணாம். டாக்டர் சொன்னார், என்ன பார்த்து 3 நாள் டாக்டர், உனக்கு ஒன்றுவா நான் குஷியாக இருக்கேன், பகவான் நாம சொல்ல சந்தோஷமாக இருக்கேன், இதே பண்ணின்று கூட பிரத்யட்சமாக பகவான் இருக்கா, அத்தனை பாவதால் ஆசீர்வாதம் இருக்குது. பட் டசன்ட் மீன் தட் நம்ம இதாக எடுத்துக்கூடாது. நான் ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறேன், வயசாகின்றிருக்கு, எனக்கும் முடியல, நல்ல ஃபிசிக்கல் உடம்பு தானே. அது என்னமோ இப்போ கொஞ்சம் இந்த முட்டி வலிக்கிறது, நிற்க முடியல, நடக்க முடியல, எங்கே போனாலும் ரோட்லேயே அப்படியே உட்காந்துருவேன். இருந்தாலும் பஜனை வெறி. இப்போ ஆற்று வெள்ளிக்கிழமை போகிற ஆறு திங்கக்கிழமை பஜனைனா உடனே கிளம்பிவிடும். அது என்னமோ பிளட்டில் அந்த மாதிரி ஊறி போச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். எல்லா பாவதாளுக்கும் நமஸ்காரம். நான் பாடுறேன்னா அந்த லிஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கோட்டி அந்த கோட்டின்னு இல்லை. அங்கே நெய்வேலியில் இருந்தால் நடுக்காவேரி பாவதர் மாமா, பட்டாவி மாமா, அந்த கோட்டியில் இருந்தேன். ட்ரிப்ளிகேரில் சின்ன வயசு நான் இந்துவ ஸ்கூலில் படிக்கிறப்ப பாண்டுரங்க மல்லி, முருகன் திருவள்ளுவர் சங்கம், அப்போ எல்லாம் பெரியவாளாக இருந்து அங்கேருந்து சின்ன வயசுலேயே போயிட்டு இருப்பேன். ஃபண்டு கல்யாண மண்டபம் ராமானுஜ கூடத்துக்கு கோபாலகிருஷ்ண பாவதர் புரட்டாசி மாதம் அங்கே போயிருக்கேன். அப்போ நடுவில் நெய்வேலியில் சொன்னார், எங்கள் அப்பா வந்து டெப்டேஷனில் நெய்வேலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்போ நான் அங்கே காலேஜ் நெய்வேலியில் விருதாச்சலத்தில் தான் படித்தேன். மந்தாரப்பம், விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர், சிதம்பரம், அந்த பக்கம். அது சிதம்பரத்தில் புரட்டாசி மாதம் 4 வாரம் நடக்கும் பஜனை. எல்லா பாவதாலும் வருவா, கலந்துப்பேன். அப்புறம் மறுபடியும் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. 84 மெட்ராஸ் வந்துவிட்டோம். 40 வருஷமாக மாம்பழத்தில் இருக்கேன். மாம்பழத்தில் வந்ததுலேருந்து நான் புதுக்கோட்டை நரசிம்மேந்தி ரெகுலராக போயின்னு இருக்கேன். நெய்வேலியிலேருந்து டேஸ்லேருந்து போயின்னு இருக்கேன். நான் அங்கே எல்லோரும் வருவா. அப்போ நான் ஒன்றும் வேலைக்கெலாம் போகல. அங்கே தான் 1 வாரம் இருப்போம். அங்கே மல்லி மாமா, விவி ராதா, பாம்பேலேருந்து வாசி சுப்ராம மாமா, பாம்பே ஹரி மாமா, பாம்பே குரூப்பு, ஹைதராபாத் குரூப்பு எல்லோரும் வருவா. ஈஸ்வர பிரசாத், ராகவேந்தர் ராவ், எல்லோரும், ஏஎல்கே மாமா, ஆல் சீனியர்ஸ் வருவா. இந்த பக்கம் ஆய்குடி மாமா, சாத்தூர்லேருந்து ஒரு மாமா குள்ளமாக கருப்பாக இருப்பார், வண்ணார்பேட்டை. எனக்கு பேர் சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். பிகாஸ் எல்லா பாதாலும் வருவா. அங்கே 3 நாள். பட் நான் போகிறது வந்து ராதாவோட போவோம். ட்ரெயினில் இடம் கிடைக்காது. ஏதோ லாரி பிடிச்சிப்போம், தாம்பரத்துக்கு வருவோம். 10 ரூபா கொடுத்தான்னா டோல்கேட்டில் இறங்கிடுவான் திருக்கி. ஏன்னா அப்போ பஜைக்கு போனால் இந்த மணியும் பார்த்தது இல்லை, மணின்னு இந்த மணியும் 10 ரூபா. பஜனைனா எல்லா ஊருக்கும் அப்படி தான். டெல்லியில் போனேன் பிப்ரவரி மாதம், குளூர் தான், அன்ரிசர்வில் போனேன். அந்த ட்ரெயின் வந்து 90 அப்போல்லாம் எடுத்துக்கணும்னு தெரியல. எனக்கு ஒரு பாதர் லாஸ்ட் மினிட்ல வர முடியல, எனக்கு சரி பண்ணல. அவர் போயிட்டார், எனக்கு டிக்கெட் ஓப்பன் டிக்கெட் வாங்கி அன்ரிசர்வில். அந்த ட்ரெயின் வந்து மெட்ராஸை விட்டா விஜயவாடா விட்டா நாக்பூர். என்னோடய ஆகாரெல்லாம் கூட அந்த குரூப்பில் இருக்குது. நான் இறங்க முடியல. அதனால் எதுக்கு சொல்கிறேன், என்னை பற்றி நான் ஒன்றும் பெருமையாக சொல்லிக்கல. நான் இனி உயிரோடு இருக்கேன்னா அத்தனை பவன் நாம சொல்லேன்னா அத்தனை பெரிய பாவத்தால் அப்பா அம்மா ஆசீர்வாதம். அவார்டை பற்றி சொன்னார். எல்லோரும் போயிட்டுருக்கான். கல்யாணராம் பாபு 35 வருஷமாக போயிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். கல்யாணராமன், பாபு, பாலு 35 வருஷமாக. அதுவும் ஐ எம் கண்டென்ட் வித் வாட் ஐ எம் டூயிங். எனக்கு என்றைக்குமே ஃப்ரண்ட்டில் வந்து பாடணுன்னு ஆசை கிடையாது. யாரோ ஒரு பாதர் வரலையா, கல்யாணராம் வர முடியாத சூழ்நிலை நான் பாடுவேன், கூட எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவா. தர மற்றபடி அன்றும் இன்றும் என்றும் இப்படியே இருக்கணும். நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அவார்டை பற்றி சொன்னார், போகாத ஊருக்கு இல்லைன்னு. கல்யாணராமன் எங்கெல்லாம் போனாரோ, குக்ராமமாக இருக்கட்டும், சபாவாக இருக்கட்டும், அது US, UK, ஆஸ்திரேலியா, எனியாக இருக்கட்டும், 99.9% ஐ நெவர் மிஸ் திஸ் ப்ரோக்ராம்ஸ். ஃபேமிலியில் என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் பகவான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். கல்யாணராமனை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு ஐ எம் ஸ்டில் அக்காம்பனி ஹிம். கல்யாணராம் பஜனை இல்லைன்னா தான் நான் அடுத்த பஜனைக்கு போவேன் தவிர குழந்தையெல்லாம் அது வேறு. அது என்னோடய சுபாவம். அது ஐ டோன்ட் வாண்ட் மச் ஆஃப் யுவர் டைம். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे
हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे। जय बोल सद्गुरुनाथ महाराज की, जय बोल प्रेमिकेंद्र महाराज की, अखिल भारत साधु संघ की, बोल भांगे विहारी लाल की, जय बोल भारत माता की, जय बोल कृष्ण भगवान की। அவர் நான் சொன்ன மாதிரி அவருக்கு வரத்துக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. இருந்தாலும் என் மேலே உள்ள பிரியத்தில் அவர் வந்து உடனே உடனே கிடச்சிது. கடைசி நாளைக்கு டிக்கெட்டு கிடச்சி தக்கலில் போட்டு டிக்கெட் கிடச்சி உடனே அவர் வரணுங்கிறது தான் ஆசை. அவர் சொன்னார், இப்படி உட்கார முடியல, சிரமம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வருமுன்னா வாங்கோ, வந்துட்டு இங்கே உற்சவத்தில் கலந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அண்ணா வந்திருக்கார். அவர் இது வந்து அவார்டு கிடையாது, நமக்கு பாகவத ஆளுக்கு மரியாதை பண்ணுற விஷயம் வந்து நமக்கு ஒரு பாக்கியமாக எடுத்துட்டு நம்ம இதை பண்ணுறதுனால அவர் வந்தது பெரிய பாக்கியம். ராதே கிருஷ்ணா.